அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணபகடன் கிருஷ்ணன். 2025 குரூப் 4 எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா ஒரு போஸ்டிங் எடுக்கணும், 180+ மார்க் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும், தமிழ் எப்படி படிக்கணும், ஸ்கூல் புத்தகத்திலிருந்து ஜிகே பாடங்கள் என்னென்ன பாடங்கள்லாம் டாப் டு எண்ட் வரைக்கும் நம்ம வந்து படிக்கணும். பிளஸ் ஒவ்வொரு யூனிட் வரியா வந்து என்னென்ன பாடங்கள் வந்து படிக்கணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் என்ன, பிளஸ் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணக்கூடிய பாடங்கள்லாம் என்னென்ன. ஸோ டோட்டலாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பிளஸ் நெக்ஸ்ட் 2025 நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு வேலை வேணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஆங்கிள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு வேலை இருக்கும். ப்ளஸ் நல்ல கட் ஆஃபோட 180+ மார்க் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், 180+ மார்க் மீன்ஸ் 180 கேள்விகள் நீங்கள் வந்து சரியாக போட்டு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க, எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க, இது டோட்டலாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் கொடுங்க. உங்களுடைய பாதை வந்து ஒரு தெளிவான ஒரு பாதையாக இருக்கும். ஓகேங்களா? யாராவது குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில், ஓகேங்களா, உங்களுக்கு ஓவரலாக சொல்கிறேன், ரொம்ப டெப்த்தாக வேணாம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் தமிழை பொறுத்த வரைக்கும் 99% கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருந்தால் வந்துச்சு, ஸ்கூல் புக்கில் இருந்தால் வந்துச்சு. ஓகேங்களா? 97 கேள்விகள் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில இது வந்து பார்த்தோன்னா கான்செப்ட் மாறுமே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, இது எல்லாமே வந்து கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் யூஸ் பண்ணி வேறு கேள்விகள் கேட்டிருப்பாங்க. மினிமம் 95 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புத்தகத்தில் இருந்து தான் வந்திருக்கு. டைரெக்டாக என்ன நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் அப்படிங்கிற மாதிரி பிரித்து கேட்டிருக்காங்க. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா புத்தகத்தில் இருந்தால் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புத்தகம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 22 to 23 கேள்விகள் வந்து நீங்கள் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மினிமம் 20க்கு மேலேயாச்சும் எடுத்திருப்பீங்க. பட் நல்லா ஓரளவு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 22, 23ங்கிறது சாலிடாக ரீச் பண்ணலாம். இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். டோட்டலாக 27 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த 27 கேள்விகள் அப்படிங்கும்போது ப்ளஸ் 2 மார்க் வந்து போடலாம். ஏன்னா நமக்கு லாஸ்ட் குரூப் 4ல 27 கேள்விகள் மேக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து ஜிகே பார்ட், இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஜிகே பார்ட்டில் இப்போ வந்து இதுலேயே வந்து 125 கொஸ்டின்ஸ் போயிடுச்சிங்களா. ஜிகே பார்ட்டில் 75 கேள்விகளில் நல்லா கேளுங்க, 75 கேள்வியில் உங்களுக்கு ஒரு 10 கேள்வி வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் போயிடுச்சு. ஓகேங்களா? 10 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய 65 கேள்வியில் கிட்டத்தட்ட 53 கேள்விகள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புத்தகத்தில் இருந்தால் வந்துச்சு. நல்லா கேளுங்க, 75ல் 10 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருங்க. மீதி 65 கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. இந்த 65லிருந்து கிட்டத்தட்ட 53 கேள்விகள், ஓகேங்களா, 53 கேள்விகள் வந்து பார்த்தோன்னா புத்தகத்தில் இருந்தால் வந்திருக்கு, ஸ்கூல் புக்கில் இருந்தால் வந்திருக்கு, நியூ புக். ஓகேங்களா? ஒவ்வொரு யூனிட் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 53 கேள்விகள் புத்தகத்தில் இருந்து தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதில் 97 கேள்விகள், இதில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20 கேள்விகளுக்கு மேலே, மினிமம் 27க்கே நான் சொல்கிறேன். அப்போ 22 to 23 கேள்விகள் சாலிடாக எடுக்கலாம். ஓகேங்களா? 22 to 23க்கு மேலே வந்து சாலிடாக எடுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இதில் ஓகே 75ல் 65 கேள்விகள் வந்து போக மீதி 53 கேள்விகள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 75ல் 73. ஓகேங்களா? ஏன்னா 2 கேள்விகள் வந்து உங்களுக்கு மேக்ஸில் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஒரு 10 கேள்விகள். ஓகேங்களா? அப்போ மீதி எத்தனை நேரத்தில் வரும் உங்களுக்கு? 63. ஓகேங்களா? 63ல் 53 கேள்விகள் வந்து பார்த்தோன்னா புத்தகத்தில் தான் வந்திருக்கு. நீங்கள் வேணால் புக் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ இப்போ பாருங்க, இதில் ஒரு 97, ஓகேங்களா, இதில் ஒரு 22, 23, இதில் ஒரு 53. இதுவே உங்களுக்கு தேவையான கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்களேன். ஓகேங்களா? 97, 53, 23. ஓகேங்களா? 3, 21, 10, 15, 17. இங்கே பாருங்க, இதிலே 173 கொஸ்டின்ஸுக்கு மேலே வந்துடுது உங்களுக்கு. இது நான் தோராயமாக சொல்கிறேன். இதுலேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் இதில் ஆட் ஆகியோ இல்லை இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆட் ஆகியோ. இப்போ இதில் வந்து ஸ்கூல் புக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 27 கேள்விகள் இருக்கா? எஸ், 27 கேள்விகள் இருக்குது. இந்த 27 கேள்வியில் நீங்கள் சும்மா ப்ளூஃபில் போட்டு நீங்கள் ஏதாவது ஆன்சர் மார்க் வரும். ஓகே, ஒரு 7 கேள்வி கூட இங்கே நமக்கு வராது. 27ல் சும்மா ப்ளூஃபில் அடிச்சுடுறேன்னு வச்சிங்களேன், ஒரு 10 கேள்வி மினிமம் ரைட் ஆகுமா? ஒரு 8 கேள்வி வந்தால் கூட நமக்கு வந்து பாருங்கள் 180க்கு மேலே வரும். இல்லை இந்த 173 அப்படியே வாங்க முடியாதுன்னு வச்சுங்களேன். சரி, ஓகே, மீதி ஒரு 170 கூட வச்சுக்கோங்க.
இல்லை 165 கூட வச்சுக்கோங்க, 165 கூட வச்சுக்கோங்க. இந்த 27 கேள்வியில் ஒரு 10 கேள்வி வந்தால் கூட 175 வந்துடுது. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, புத்தகத்திலிருந்து கேள்விகள் அப்படியே வருது. எது? இந்த குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டு அது முக்கியம் கிடையாது. ஓகேங்களா? அது டிகிரி ஸ்டாண்டர்டு போகும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிகிரி லெவலில் நம்ம வந்து படிச்சுக்கலாம். பட் குரூப் 4க்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு நம்ம போய் படிக்கணுமா கேட்டால் தேவைப்படாது. தேவையான டாபிக் மட்டும் நம்ம போய்கிட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பாலிட்டியில் ஒரு சில லெசன்ஸுக்கு மட்டும் நம்ம போய் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் படித்தா போதும். மற்றபடி வந்து நீங்கள் ஐஎன்எம்மாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்கூல் புது புத்தகத்திலிருந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே போதும். ப்ளஸ் மெயினாக வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஜிகேல, ஓகேங்களா, அந்த ஜிகே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த அவுட் ஆஃப் டாபிக், அவுட் ஆஃப் புக்கை தாண்டி போகும்போது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த யூனிட் 8, 9 ப்ளஸ் வந்து பாலிட்டி இது எல்லாமே புரியுதுங்களா? ஸோ மேக்ஸுக்கு அதே தான் சொன்னேன். மேக்ஸுக்கு வந்து அந்த 500 சம்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே மெஜாரிட்டி இது நீங்கள் முடிச்சிடலாம். அதுலேயும் நான் ஒரு 200 கொஸ்டின் இப்போ நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அந்த 700 சம் நீங்கள் பார்க்கும்போது மேக்ஸில் கண்டிப்பாக 25க்கு 23ல் சாலிடாக எடுக்கலாம். அதில் நம்ம டாபிக் வைஸ்க்கு நம்ம வந்து கொடுப்போம், நடத்த போகிறோம். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் பயப்படவே தேவையில்லை. 25க்கு 23 கேள்விங்கிறது சாலிடாக எடுக்கலாம். அப்போ நம்ம வரக்கூடிய எக்ஸாமில் 2025 குரூப் 4 எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணணும்னா புத்தகத்திலிருந்து வரக்கூடிய பாடங்கள், புத்தகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கேள்விகள், ஓகேங்களா, அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் தப்பு பண்ணிடவே கூடாது. ஒரு புக்கிலிருந்து ஒரு கேள்வி வருது அப்படின்னா அது நமக்கு ஒரு மார்க்காக இருக்கணுமே தவிர, ஸோ இந்த பாடம் நான் படிக்காமல் போயிட்டேன், இந்த பாயிண்ட் நான் படிக்காமல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட், படித்த பாயிண்ட்லேருந்து கேள்வி வந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு மார்க். கன்ஃபார்மாக நமக்கு அது வந்துடணும். ஆசிலேஷனில் விடக்கூடாது நம்ம. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த லெசன் லிஸ்ட் உங்களுக்கு நான் வந்து இது பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இந்த லெசன் பிடிஎஃப் நிறைய பேர் வச்சுருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஷேர் பண்ணிக்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், குரூப் 4 ஸ்டடி பிளான், ஸ்டடி லெசன் லிஸ்ட். ஓகேங்களா? நான் இது என்ன பண்ணியிருக்கேன்னா 3ஆக பிரிச்சிருக்கேன். எப்படி 3ஆக பிரிச்சிருக்கேன்? அதாவது பாலிட்டி லெசன்ஸு எல்லாம் யூனிட் வைஸாக பிரித்து இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீடிங் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், பாலிட்டி லெசன் லிஸ்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கக்கூடிய பாடங்கள் 6th to 12th வரைக்கும். இங்கே பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு 6th, 10th, 12th, மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசாங்கம், தேர்தல் பிரதிநிதித்துவம், சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 15 லெசன்ஸ் இருக்கும். இது எல்லாமே நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். அதுக்கு அடுத்தது வரக்கூடியது வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் போட்டிருப்பேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு ப்ளஸ் ஜஸ்ட் ரீடிங் அப்படின்னு 3 கேட்டகரியாக ஒவ்வொரு யூனிட்டுக்கு பிரிச்சிருக்கேன். இதில் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் என்னென்னு பாருங்கள். தேசிய சின்னங்கள், மக்களாட்சி, இதெல்லாம் லோ ஸ்டாண்டர்டில் மேக்ஸிமம் இருக்கும். பெண்கள் மேம்பாடு, பன்முகத்தன்மையினை அறிவோம். ஏன்னா நம்ம லோ ஸ்டாண்டர்ட்லேருந்து கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. சமத்துவம் பெறுதல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லோ ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜஸ்ட் ரீடிங்னு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் ரீடிங்கில் வரக்கூடிய பாடங்கள்லாம் பாருங்கள், 11th ஸ்டாண்டர்டில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஒரு சில லெசன்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஹைலைட்டடான பாயிண்ட்ஸை ஒரு பாடம் எடுத்துகிட்டு ஒரு மினிமம் ஒரு 10 பாயிண்ட் புக் பேக்கு, அந்த டேபிள் காலம், இல்லை உங்களுக்கு தெரியுமா, டியூனோ, அது இருந்துச்சுன்னா பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகலன்னு விட்டுறக்கூடாது. சின்ன இது வந்து நமக்கு வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? இந்த பாருங்க, அரசியல் அறிவியலினுடைய கருத்தாக்கங்கள் பகுதி. ஸோ பேசிக்காக பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்மந்தமாக வந்து ஒரு பேசிக் கொடுத்துருப்பாங்க. அது யாராவது ஒரு கூற்று கொடுத்துருக்கோ இல்லை வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு கேள்வியை கூட கேட்டுருவாங்க. அதனால் நம்ம அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் பாருங்கள், ஹிஸ்ட்ரிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு ஒரு 10 லெசன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு வந்து ஒரு சில லெசன்ஸ் நம்ம 10 லெசன்ஸ் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் ரீட் பண்ணக்கூடிய லெசன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். சார் இப்போ வரலாறு என்றால் என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்களான்னா சொல்ல முடியாது. ஹிஸ்ட்ரின்னு வந்துடுது இல்லை. அட்லீஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஏதாவது வந்து உங்களுக்கு தெரியுமா, புக் பேக்கோ இல்லை வந்து டேபிள் காலம் இல்லை ஹைலைட்டடாக ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதெல்லாம், அதனால ஜஸ்ட் ரீடிங் போட்டிருக்கேன். ஒரு ஆப்ஷனல் தான். இன்கேஸ் கண்ணில் பார்த்து அது ஒரு கேள்வி வந்து டக்குன்னு நம்ம போட்டுக்கலாம்ல, அதுக்காக தான். சரிங்களா? ஏன்னா எந்த ஒரு விதத்துலையும் நமக்கு 2025 குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு மார்க்கு போகக்கூடாது. அப்போ நீங்கள் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு தடவை 43 லெசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னா, டாப் 43 லெசன்ஸ் நான் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான். நம்ம டாப் 43 நான் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட், அப்புறம் ஜஸ்ட் ரீடிங். இது எல்லாம் எதுக்காகனா நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் சரி, ஈஸியோ கஷ்டமோ மாடரேட்டோ எப்படி கேட்டாலும் நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக வரணும், நல்ல மார்க்கோட வரணும்.
ஜஸ்ட் ஏனோ தானோலாம் வரக்கூடாது. நல்ல மார்க்கோட நான் எடுக்கணும். கொஸ்டின் ஈஸியாக வந்தாலும் சரி, கஷ்டமாக கேட்டாலும் சரி, எந்த பாடத்துலேருந்து எங்கேருந்து கேட்டாலும் சரி, என்னோட ஆங்கிளில் நான் படிச்சிருக்கேன், எல்லாத்துக்குமே நான் வந்து ப்ரிப்பரேஷன் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா? அப்போ அந்த ஜஸ்ட் ரீடிங் லெசன்ஸில் நிறைய கேள்வி கேட்டால் என்ன சார் பண்ணுறதுன்னா, பரவாயில்ல, எல்லாருமே அந்த ஜஸ்ட் ரீடிங் லெசன்ஸில் ரொம்ப டெப்த்தாக படிச்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்லக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் படிச்சிருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கூட படிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் லெசன்ஸுக்கு ஜஸ்ட் ரீட் தான் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் அதை ரீட் பண்ணிட்டு போயிடுங்க, நீங்கள் விட்டுறாதீங்க நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஐஎன்எம்முக்கும் அதே மாதிரி தான். ஐஎன்எம் லெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th 12th ஃபுல்லாகவே வச்சிருப்பேன். எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான். 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி லெசன்ஸ், அதுக்கப்புறம் 12th ஹிஸ்ட்ரி லெசன்ஸ், இது எல்லாமே ஐஎன்எம்குள்ளே வரும். லோ ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு சில இது வரும், நான் அது வந்து ஹிஸ்ட்ரிக்குள்ளேயே வச்சுட்டேன் நான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து எக்கனாமிக்ஸ் லெசன்ஸில் உங்களுக்கு எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் 11th ஸ்டாண்டர்டில் ஒரு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரீட் லெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். லோ ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் பார்த்துங்க. ஏன்னா லோ ஸ்டாண்டர்டில் இருக்கிறது கூட கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அந்த 10ஆம் வகுப்பு தரம்ங்கிறதுனால அந்த லோ ஸ்டாண்டர்ட்லேருந்து கூட கேள்விகள் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஜாகிரபியில் அதே மாதிரி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஜஸ்ட் ரீட் லெசன்ஸ். ஒரு சில லெசன்ஸ்லாம் நமக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகாத மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த பாறை மற்றும் மண் நிலத்தோற்றங்கள் இதெல்லாம் வந்து சிலபஸில் கவர் ஆகாத மாதிரியே இருக்கும். பட் அதில் இருக்கக்கூடிய டேபிளர் காலமும் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டைரக்டாக கவர் ஆகிற மாதிரி கூட நமக்கு வந்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இல்லாதது வந்து அந்த இந்த பாடங்கள் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க, பாறைகள் இருந்துலாம். ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமானதாக இருக்கிற மாதிரி கூட கொஞ்சம் வந்து ஓரலாக ரீட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி வந்து பாருங்கள், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்ட்டு ஒரு 10 டாபிக் நான் கொடுத்துருக்கேன். டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காமன், இதில் தான் கேள்விகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ஆவரேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மெஷர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். நம்பர் சிஸ்டம், ஏஜ் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து ஏஜ் சம்மு ஒரு சிலதில் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நம்பர் சிஸ்டம் அதே மாதிரி தான். ஓகே, அதே மாதிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பைப் சம்மு, டைரக்ஷன், ட்ரெயின் சம்மு, டைஸில் சம்டைம்ஸ் கேட்குறாங்க, கேட்காமலே போகிறாங்க, ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கணும். ரீசனிங் சம்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சம்ஸ், இது எல்லாமே நமக்கு என்னது இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேலே சொல்லியிருக்கக்கூடிய டாபிக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸ் ஜஸ்ட் ரீடு 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய தியரி, பாக்ஸ், புக் பேக், இதெல்லாம் பார்த்துக்கணும். தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஒரு டெஃபினேஷனை கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது, ஒரு தியரம் வந்து கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எந்த இடத்துலையும் மார்க் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இது எல்லாமே நம்ம அந்த 500 சம் சீரீஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இதுலேருந்து கவர் ஆகும். ஓகேங்களா? அது இல்லாமல் டாபிக் வைஸ் நான் கொடுக்குறேன். இந்த 500 சம் சீரீஸ் வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிங்க. அதில் ஒரு 200 சம் நான் வந்து எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ண போகிறேன். இது எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிடும். இல்லை டாபிக் வைஸ் நான் கவர் பண்ணுறனால உங்களோட விருப்பம் தான். டாபிக் வைஸும் நடத்துவேன், இதுவும் நான் கொடுப்பேன். நீங்கள் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டுமே மோரோவர் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது என்ன கலந்து இருக்கும், இது வந்து தனித்தனியாக டாப்பிக்காக இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிளை நீங்கள் படிச்சுட்டு ஸ்கூல் புக்கில் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணுங்கிறது ஆல்ரெடி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கேன். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நியூ புக்கு, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஓல்டு புக்கு. சிறப்பு தமிழில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஓல்டு நியூ. அப்போ 3 புக்கு நம்ம படிக்கணும். நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் 3மே படிக்கணும். நியூ புக்கு 6 to 12, ஓல்டு புக்கு 6 to 12, சிறப்பு தமிழ் 11th 12th. நியூக்கும் படிக்கணும், ஓல்டுக்கும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். முக்கியமானது மட்டும் அந்த சிறப்பு தமிழ்லாம் வந்து ஓல்டு புக்கோட சிறப்பு ரொம்ப முக்கியமானது படித்தா போதும். அதேமாதிரி 11th 12th ஓல்டு புக்கும் வந்து பார்த்தோன்னா முக்கியமானது மட்டும் படித்தா போதும். அதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். மெயின் கண்டென்ட் வந்து 6th to 10th ஓல்டு புக்கு, 6th to 12th நியூ புக். இந்த ரெண்டில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். 6th to 12th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு புக்கு, இந்த ரெண்டையும் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இதில் தான் 80 கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். மீதி இருக்கக்கூடிய 20 கேள்விகளில் நமக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சிறப்பு தமிழ்லேருந்து அவுட் ஆஃப் புக்கு மாதிரி, இல்லை கான்செப்ட் வைஸ் வெளியில் போகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணிக்கணும். கிளியரா? இந்த பிடிஎஃபோட இது வந்து நான் உங்களுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி இந்த 2 மாதங்கள் ஓகேங்களா, அப் டு டிசம்பர் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டெலகிராம் சேனல் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. ரீசெண்டாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நம்ம அதில் அப்டேட் பண்ணுவோம். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு நம்ம கிறிஸ்டோபா அகாடமி சார்பாக நம்ம வந்து பேட்ச் நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு நம்ம பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுப்போம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லா லெசனுமே நம்ம அந்த ஸ்கெடியூலில் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸாக இருக்கட்டும், இல்லை தமிழ் வந்து நான் சொன்னக்கூடிய 6th to 12th நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், இது எல்லாமே சிலபஸ்க்குள்ளே ஆட் பண்ணி தான் உங்களை வழிநடத்தி கொண்டு போவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நம்ம கிறிஸ்டோபா அகாடமியில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபா அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.